உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னை கொடுங்கையூரில் மது போதையில் இருதரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம், முழு விவரங்கள். காலை வணக்கம். சென்னை கொடுங்கையூரில் இரு தரப்பினரிடையே போதையில் ஒரு பயங்கர சண்டையானது மூண்டது. போதையில் இளைஞர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வீடியோ காட்சிகள் தற்போது வைரலான நிலையில் கொடுங்கையூர் போலீசார் இரு தரப்பிலும் 6 பேரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். தப்பியோட நபர்களுக்கு கொடுங்கையூர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் சின்னாண்டிமடம் பகுதியில் அமைந்துள்ள கடும்பாடியம்மன் 3வது கோவில் தெருவில் இளைஞர்கள் கும்பலாக நேற்று போதையில் கம்பு, தடி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் தங்களது வீடுகளை கதவுக்கு தாழ்பால் போட்டு பூட்டிக் கொண்டனர். சென்னை கொடுங்கையூர் சின்னாண்டிமடம் பகுதியில் இரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்களிடையே கடந்த நீண்ட நாட்களாக முன்பகை இருந்து வந்ததாக தெரிகிறது. இதில் சதீஷ் என்ற இளைஞர் ஒரு தலைமையிலும், அதே போன்று அருண்குமார் என்ற இளைஞரின் தலைமையில் ஒரு கும்பலும் இரு பிரிவுகளாக பிரிந்து நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற ரவுடிசம் ஒருவருக்குள் ஒருவர் கடும் பகையுடன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இந்த இரு பிரிவினரும் சேர்ந்து ஒரு சில இளைஞர்கள் சென்னை கொடுங்கையூர் எம்ஆர் நகரில் உள்ள ஒரு மதுபான கூடத்திலும், மற்றொரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்கள் சின்னாண்டிமடம் குப்பைமேடு எழில்நகர் அருகே உள்ள ஒரு மதுபான கூடத்திலும் மது அருந்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த போதை கும்பலுக்கு முதலில் செல்போன் மூலம் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் நீ பெரியவனா நான் பெரியவனாவா, ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்துக் கொள்ளலாம் என கூறி சின்னாண்டிமடம் கடும்பாடியம்மன் கோயில் அருகே ஒருவரை ஒருவர் கட்டை, தடி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இரவு நேரத்தில் இது போன்ற தாக்குதலை கண்டு பயந்து அச்சமடைந்து தங்களது வீடுகளை பூட்டிக் கொண்டனர். அடிக்கடி இந்த பகுதியில் போதை இளைஞர்களால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொடுங்கையூர் சின்ன மக்கள் நேற்று இரவு சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகார் மனுவை அடுத்து சென்னை கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் அதிரடி வேட்டையில் ஈடுபட்டு நேற்று இரவு 6 பேரை கைது செய்தனர். முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.